ஆரதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் எம்மை உணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐவகையாம் பூதங்கட்கு ஆதியான அகப்பொருளே அறிவானது அறிந்தார்கட்கு. ஐவகையாம் பூதங்கட்கு ஆதியான அகப்பொருளே அறிவானது அறிந்தோர்கட்கு. தெய்வமே விண்முதல் ஐம்பூதமாக தீண்டுணர்வு முதல் ஆறறிவாயாற்றும் தீண்டுணர்வு முதல் ஆறறிவாயாற்றும் தெய்வ நிலை தன் அகக்காட்சி அப்பேரின்பம் மேலோங்க உயிர்கள் மேல் கருணையாகும். தெய்வ நிலை தன்னக காட்சியாக அப்பேரின்பம் மேலோங்க உயிர்கள் மேல் கருணையாகும். செய்வதெல்லாம் கடமை ஈகை ஒழுக்கம் ஆகும். தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம் மறைகள் ஆகும். செய்வதெல்லாம் கடமை ஈகை ஒழுக்கம் ஆகும். தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம் மதங்கள் ஆகும். தேர்ந்துரைக்கும் மொழிகள் எல்லாம் மதங்கள் ஆகும். இயற்கை நிகழ்ச்சிகளுக்கு காரணம் உணர்கின்ற எண்ணத்தின் உயர்ந்த நிலை தத்துவமாகும். இயற்கை நிகழ்ச்சிக்கு காரணம் உணர்கின்ற எண்ணத்தின் உயர்ந்த நிலை தத்துவமாகும். இயற்கை நிகழ்ச்சிகளை விளைவுகளை கணிக்கின்ற எண்ணத்தின் தொகுப்புகளே சாத்திரமாய் விரிந்துள்ள. இயற்கை நிகழ்ச்சிகளை விளைவுகளை கணிக்கின்ற எண்ணத்தின் தொகுப்புகளே சாத்திரமாய் விரிந்துள்ள. இயற்கையின் நிலை இயக்கம் விளைவுகளை நன்கறிந்த எண்ணத்தின் செயல் ஒழுக்க ஏற்பாடே மத நூலாம். இயற்கையின் நிலை இயக்கம் விளைவுகளை நன்கறிந்த எண்ணத்தின் செயல் ஒழுக்க ஏற்பாடே மத நூலாம். இயற்கையே பிரபஞ்சம் எண்ணம் அதன் சிறப்பு நிலை இன்ப துன்ப நிலை கடந்தால் ஈசன் நாம் ஒன்றங்கே. இயற்கையே பிரபஞ்சம் எண்ணம் அதன் சிறப்பு நிலை இன்ப துன்ப நிலை கடந்தால் ஈசன் நாம் ஒன்றாங்கே. ஈசன் நாம் ஒன்றாங்கே. அருகுணத்தை அளவோடு அடக்கியாண்டு அறம்பொருள் இன்பமோடு வீடு பேரு. அருகுணத்தை அளவோடு அடக்கியாண்டு அறம்பொருள் இன்பமோடு வீடு பேரு. பெறுவதற்கு உடல் உள்ள ஒழுக்கம் காட்டி பேரறிஞர் வகுத்த முறை மதமாம் காணீர். பெறுவதற்கு உடல் உள்ள ஒழுக்கம் காட்டி பேரறிஞர் வகுத்த முறை மதமாம் காணீர். அருகுணத்தை அளவோடு அடக்கியாண்டு
அறம்பொருள் இன்பமோடு வீடு பேறு பெறுவதற்கு உடல் உள்ள ஒழுக்கம் காட்டி பேரறிஞர் வகுத்த முறை மதமாம் காணீர் மதமாம் காணீர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன ரீகேப்புங்கய்யா. சனிக்கிழமை ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனந்தி அம்மா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல அந்த கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்தின் மேல நாம் விருப்பு கொள்கிறோம், அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அது காலம் தாழ்த்தி நம்மளை அடையும் பொழுது அதை அளவு முறை மீறி அனுபவிக்கிறோம். திருப்பி அதே தவறையும் செய்யறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அம்மா கிட்ட. அம்மா அதற்கு காரணம் பதிவும் பிரதிபலிப்பும் தான். அந்த பதிவும் பிரதிபலிப்பும் எப்படி நிகழுது அப்படின்னு அம்மா விளக்குனாங்க. நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவுகளையும் அந்த பதிவு ஏற்படுது, கருமையத்தில் ஏற்படுது, பிரபஞ்ச காந்த களத்திலையும் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பதிவு எந்த மன அலை சுழலில் ஏற்பட்டதோ அதே மன அலை சுழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மன அலை சுழல்ல அது திருப்பியும் பிரதிபலிக்குது அப்படின்ற விளக்கமும் கொடுத்தாங்க. அந்த மன அலைச்சுழலுக்கும் கீழே இருக்கிற அலைச்சுழல் இருந்தோம்னா நம்ம அந்த பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னும் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ பதிவு அப்படின்றது ஒரு ரெக்கார்ட் அண்ட் ரீப்ளே மாதிரி. இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் அது நிகழுது, அது மறுபடியும் பிரதிபலிக்குது. என்ன இனிஷியேட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது என்ன காரணிகள் அந்த பதிவை மறுபடியும் நமக்குள்ள எழுப்புறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றதுதான் இன்றைய கேள்வி. விருப்பமுள்ள அன்பர்கள் கைகளை உயர்த்தி அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். கேள்வி: எந்த ஒரு பதிவை பிரதிபலிக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணிகள் அந்த பதிவு பிரதிபலிக்கிறதுக்கு காரணமா இருக்கு? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. யார் கீதா அம்மா சொன்னீங்களா? ஆனந்த் யார் சொன்னீங்க ஐயா? வாழ்க வளமுடன். அம்மா அனிதா அம்மா. ஆமா, அனிதா அம்மா கை உயர்த்திருந்தாங்கம்மா. அவங்க பேசணும்னு நீங்க பேசலாம். நன்றி. சரிங்க, சாரி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய புரிதல் படி நம்ம மகரிஷி ஐயா எண்ணம் ஆராய்தல்ல சொல்றாருங்க ஐயா. நம்ம ஒரு எண்ணத்தை எண்ணத்தின் வலிமை அவ்வளோ அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு எண்ணத்தை நம்ம போடுறோம் அப்படின்றப்போ, நம்ம பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா நம்மளுடைய எண்ணம் அவங்களையும் சேர்ந்து தூண்டி விடுறது. ஸோ அப்ப நம்ம எண்ணம் நம்மளோட மனநிலையில இல்லாட்டி நம்மளோட மனதுக்குள்ள இல்லாம அது வான்காந்தத்திலயும் போய் பதியறங்காட்டி தான் நம்ம கூட பக்கத்துல இருக்கிறவங்களுக்குமே அந்த எண்ணம் தோன்றுது அப்படின்ற ஒரு புரிதலுங்க ஐயா எனக்கு. அப்போ எண்ணம்ன்றது நம்ம கிட்ட மட்டும், நம்மளுக்குள்ள மட்டும் பதியாம, நம்மளோட கருமையத்துல மட்டும் பதியாம, அது வான்காந்தத்திலயும் பதியுது அப்படின்றது ஒரு புரிதல். ஸோ இது நான் அகத்தாய்வு பண்ணும்போது, சரி எப்படி ஒரு இது இந்த எண்ணங்கள் எல்லாமே கூட்டு முயற்சியா சேருதா? இல்ல எப்படி அப்படின்றன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, எனக்கு ஐயா சொன்ன இந்த எண்ணம் ஆராய்தல்ல ஐயா சொன்ன விளக்கம் அதனோட சேர்த்து இணைக்க முடிஞ்சதுங்க. இது என்னோட புரிதல். வாழ்க வளமுடன்.
நம்மளோட எண்ணத்தின் வலிமை தான் வந்து அப்படி பிரதிபலிக்கிறதுன்றதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கீதா அம்மா. சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த பதிவுகள் வந்து வாழ்க வளமுடன். இந்த பதிவுகள் வந்து என்னன்னா, நம்ம ஒரு பொருளை பத்தி நினைக்கிறச்ச அந்த பதிவு வந்து நம்ம மனசுல ஆழமா பதியுது. உடல் பதிவுல செல்கள்ல பதிவுகிறது, எண்ணத்திலும் பதிவு, எல்லா இடத்துலயும் பதியுது. இப்போ ஒண்ணுமே இல்லையா, ஒரு சின்ன நிகழ்ச்சி என்னுடைய லைஃப்ல நடந்தது. ஒரு 2 நிமிஷம். எனக்கு வந்து ஒரு இந்த எவர் சில்வர்ல இப்ப கிரைண்டர் புதுசா வந்திருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப வெயிட்லெஸ். அது வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதே மாதிரி அந்த கேஸ் ஸ்டவ் மேல இருக்கிற அந்த ஷீட் போட்ட கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு ஆசை. அது வந்து ஒரு இடத்துல பார்த்தது எண்ணத்துல நான் பதிய வச்சுக்கிட்டேன். அப்ப அது மீண்டும் மீண்டும் பல இடங்களை பாக்குறது, ஓ இந்த மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, அந்த எண்ண பதிவு எனக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. திருப்பி என்ன ஆச்சு, போன வாரத்துல வந்து நான் அதை பத்தி மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை நினைக்கிறது இல்ல. திடீர்னு நேத்து ஒரு அம்மா வந்து, அது எங்கிட்ட அதே மாதிரி இருக்கு 2 மாடல், அதனால நான் அதை இது பண்ண போறேன், நீங்க அதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி எங்க வீட்டுல கொண்டு வச்சுட்டு போனாங்க. சோ என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, நம்ம இதை அன்னைக்கு எண்ணத்தை போட்டோம், இது நமக்கு பதிவு வந்துருச்சு, இது வந்து யார் மூலமா வந்து எனக்கு அது நடத்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமா ஐயா மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம பதிவு பண்ணா அது நம்ம உடல் செல்கள் எல்லாம் பதிஞ்சு நமக்கு அப்படியே ஊறி 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 அந்த எண்ணம் அன்னைக்கு நடைபெறாட்டாலும் அது வந்து எத்தனையோ நாட்கள் கழிச்சு அந்த எண்ணம் யார் மூலமாகவாது நமக்கு செயலுக்கு வருகிறது அப்படின்னு தான் நான் அதை உணர்றேன் ஐயா. அப்ப அந்த எண்ணம் அந்த பொருள் என்கிட்ட வரைச்ச அதை நான் வாங்கணும்னு நினைக்கிற சந்தோஷமும் என்கிட்ட அது வந்தப்போ அதே சந்தோஷம் தான் எனக்கு இருந்தது. ஆஹா நம்ம அன்னைக்கு நினைச்சோம் இப்ப நடக்குது, அப்படி எனக்கு கிடைச்சிருக்க இறைநிலை எனக்கு கொடுத்திருக்க அப்படிங்கிற நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறையா. இதுதான் எனக்கு அந்த பதிவு பத்தின சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வித்யாம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கேள்வி குறித்து என்னுடைய கருத்து வந்து, அந்த எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் சார்ந்து ஒத்த எண்ணம் உடைய அனைவருடைய தாக்கமும் நம்மளுடைய அந்த எண்ணத்துக்கு வலிமையை சேர்த்து அதனுடைய பிரதிபலிப்பை நம்ம உணர்வோம் அப்படின்றது ஒரு கருத்துங்கய்யா. அதே சமயம் சில விஷயங்கள் வந்து நம்ம எண்ணங்கள் வந்து கைகூடி வராம நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சில நாட்கள் கூட இல்லை, பல நாட்கள் ஆகிற சூழ்நிலையும் உணர முடியும். அப்ப வந்து எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம நினைக்கிற அந்த எண்ணம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு அதற்கு எதிர்மறையா யாராவது நம்மளை சார்ந்தவங்களே அதற்கு வந்து அவர்களுடைய எண்ணம் அல்லது அவர்களுடைய ஜீவகாந்த ஆற்றலின் வலிமை வந்து நம்மளுடைய நிலையை விட அதிக அழுத்தம் உள்ளதா இருக்குமோ, அதனாலதான் நமக்கு இந்த எண்ணம் கைகூடாம இருக்கோ அப்படின்ற இன்னொரு கருத்தும் கூடவே எனக்கு நிறைய விஷயங்களுக்கு மனதினில் ஓடிட்டே இருக்குங்க ஐயா. இன்று வந்து இந்த கேள்வி சார்ந்து இதோட விளக்கம் வந்து அம்மா மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோட கருத்தை பதிவிடுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஆனந்தி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய நிலையில் ஆராய்ச்சி செய்து இந்த பதிவுகள் என்ற அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கீங்க. வினைப்பதிவே தேகம் கண்டாய். அப்ப வினைப்பதிவு என்பது எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றின் அந்த அழுத்த தாக்கம் தான் நம்மளுடைய உடம்பாவே நம்மளுடைய பிறவிக்கே காரணமா அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். தாத்தா பாட்டி அந்த 7 பிறவிக்கும் தொடரும் அடுத்த வார்த்தை இதுல இதை ஒட்டி. அப்போ ஒருத்தர் எண்ணிய எண்ணம் அழுத்தமாக நம்ம குழந்தைகளுக்கு போகுது, அடுத்து அவர்கள் மூலம் அவர்கள் குழந்தைகளுக்கு போகுது, இப்படி 7 பிறவிக்கு தொடரும். அதுல 7 பிறவிங்கிறது முன்னாடி 3 அடுத்த 3ன்னு எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க சுவாமிஜி. முன்னாடி 3ன்றது என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்களது அழுத்தமாக என்கிட்ட இருக்கும், அலை இயக்கமாக. திருப்பி என்னோடது அடுத்து என்னோட குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு வரைக்கும் போகும். அந்த நிலையில அது ஏன்னா அப்பவே அது நீர்த்து போய்விடும். என்ன சொல்றது, அந்தந்த தாத்தா பாட்டிகள் மாற 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 என்னுடைய அழுத்தம் குறைந்து கொண்டே வரும்.
அப்படி ஒரு தன்மையில தான் நாம அது ஆதி மனிதன் எண்ணிய எண்ணம்லேருந்து புழு இனத்தில துன்பம் கொடுத்த அந்த அலை இயக்க பதிவுலேருந்து நம்ம கிட்ட இருக்குன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ ஒரு எண்ணம்னு எழுந்துட்டா அது செயலுக்கு வராமல் அந்த காந்த களத்திலேருந்து அது நீக்கவே முடியாது. நம்ம உடல் காந்த களத்திலயும் சரி, இப்ப அம்மா சொன்னாங்க அடுப்பு, அந்த கிரைண்டர்லாம். அந்த மாரி உடல் காந்த களத்துல பதிந்தது, பிரபஞ்ச களத்துல பதிந்து, பதிந்து, பதிந்து அந்த எண்ணத்துக்கு நம்ம குடுக்குற அழுத்தம் காரணமாக ஏதோ ஒரு காலம் என்ற தன்மையில என்ன இருக்கு? அதே இறைநிலை தான் இருக்கு. அது பதிவுக்கு கொண்டு வராமல் அந்த எண்ணத்தில் நம்ம போட்ட அலை சமன்படாது. அப்போ அந்த பதிவ கழிக்கிறதுக்கு தான் திருமண டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சொல்றேன். திருமண வாழ்க்கையில சப்தபதி என்ற மந்திரத்துல நான் கணவன் கைப்பிடிக்கும் போதே மனைவி கிட்ட சொல்றது, நான் நெறைய வினைப்பதிவுகள் தொகுப்புகளோடு வந்திருக்கேன். என்ன ஆசை அலை இயக்கத்தோட வந்திருக்கேன். அதுல எத்தனையோ செயல்படாம போயிருந்திருக்கலாம். நான் இப்ப உன்னை கைப்பிடிக்கிறேன். இந்த ஜென்மத்துல முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா நம்ம குழந்தைகள் நாம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள் பெற்று அவர்கள் மூலமாக அந்த பதிவுகள் தொடரட்டும்ன்றதுதான் சப்தபதி மந்திரத்துல ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம். அப்போ நம்ம பதிவுகளின் தொகுப்பு நாம தொடர்ந்து வேற அந்த அழுத்த பதிவு காலத்தினால நம்ம கிட்டயும் எழுகின்றது, நம்ம மூலமாக காந்த ஆற்றல் களத்திலையும் பதிகின்றது. அந்த 17ஓ 18ஓ நீங்க வரும்போது அது சுற்றியுள்ள 17, 18 அலை இயக்கத்துக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய எண்ணத்தாக்கம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் நமக்குள்ள அது கிடைக்கலைன்னா வர வேகமாகவும், கிடைச்சா வர சந்தோஷமாகவும் எல்லாமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்ம யாரும் தனி ஆள் கிடையாது. இந்த அலை இயக்க தொகுப்புல நம்மளுடைய தொகுப்பு ஒரு பக்கம், சுற்றியுள்ள காந்த களத்தில் உள்ள தொகுப்பு ஒரு பக்கம் என்று அலை இயக்க தாக்கத்தில் அலைந்து கொண்டிருக்கின்ற உயிர் அலைகள் தான் நாம். இதனுடைய தொடர்ச்சியை அப்புறம் பார்ப்போம். வாழ்க வளமுடன். What is the factors? What are all the factors which initiates the imprints? So that's what we are thinking. Maybe we can have our aspirants to share their thoughts, and then we'll go from there. Sure, yeah. Thank you. Yeah. Be blessed by the divine. Vidya Balama or Ramyama, do you have any thoughts? I can share my thoughts, Aya. So the power of our thinking, right? That is, it doesn't stay with us only. So it has that much of power. Our thoughts has that much of power. So it comes to action one day or the other. So it's not that even Maharishi have told, we should not think that okay, it's just our thinking, but no, it also, right, it also reflects. If somebody is walking with us, I'll lead this with an example. Like if somebody is walking with us, right, and we are passing one palace, and say like I had a mind in that we have so much of precious stones and ornaments. So I think okay, there are so many ornaments in there. Why couldn't one be one of the ornaments with me, right? So I just think, I also think that okay, this is just a thinking that it's not going to do anything wrong, right? Or nothing would have happened. So the same way, I have a companion who is walking along with me, like maybe for the next day, if I cross the same place, I'm thinking the same, the same thoughts come to my mind. So it continues. So even after 4-5 days, the same thought also would rise with my companion who was walking along with me, and that would trigger me to steal that. So that's what Maharishi says, that our thinking has so much of power. So my understanding on this is, it doesn't
stay within us, it also gets registered to the universe, and that comes to action. This is my thought. Yeah. Be blessed by the divine. Vidya Balama. Yes, Amma. I like to share one regarding this thought wave happened in recently during the summer time. Because of this pandemic period, we are doing online groceries, right? Like that. So my daughter was expecting one particular vegetable she wants from that Indian store. I'm trying to post the order, but 2-3 times it says that it's not available, that particular vegetable. Then every time I try, if I didn't get, we'll move on to the next vegetable and we'll get like that. It's going on. But during that time, since other friends are doing gardening at their place, the same particular vegetable, two of my friends within a week gap, they like, for them it's overwhelming. So they have brought and gave us that the same vegetable, it's more than enough for me, like that much they brought. So why I'm saying is what Maharishi is saying, whatever we think it's making like imprints in 5 places, right? Due to that, it's happening like that. Maharishi used to say, and we all know that. And yeah, like practically, I felt that. So I like to share that today, Amma. Be blessed by the divine. Thank you. Thank you, Ma. Be blessed by the divine. Ma, be blessed by the divine. Yeah. Amma, வாழ்க வளமுடன். thank you, Ma. Not only in human beings, even with 5 senses animals, the experience waves is reflecting to them. Swamiji used to quote one story. Umama told him by reading some English magazine. Once there is a carrot plant, totem, we used to say. Animals like monkeys, they used to pull the carrot from the ground that will eat with the mud. Regularly it happens. One day, one monkey went nearby the water and make it clean, then eat the carrot. That experience, without any message, without conveying anything, all the monkeys reflected that ways. After 6 months, if you see that place, all the monkeys took the carrot from the mud and make it clean with the water, then eat it. Like that, we are all in the network, wave network. Whoever is in that wavelength, others also connected to that. That brings in that thought waves brings in action to us. Like that, each and every, we have to be so careful in our thoughts, because உண்ணும் உணவு உடலெங்கும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கெங்கும் பாயும். If thought waves is for need, it's okay. It's a divine, it's okay. The other 4 hours, we have to think and analyze the thought waves and continue our life. Thank you, Amma. Thank you, Ma. This was wonderful sharing. Kartinaya, you have any thoughts to share here? Yes, Amma. Amma, thank you, Amma. This is the main reason why we raised this question, Amma. So the imprints are a continuous record and replay across the whole existence. And whenever we attune to that through our mind, we were able to acquire the experience and then do our actions. So except genetic and divine initiation of thought, all 4s
we have to be very careful, and we need to think through and then do it. So from this, what I feel is imprints are common. It is only happening through a specific existence or specific living being based on their initiation of thought. Thank you so much, Amma. Thank you so much for the explanation. Thank you, Amma. Thank you, Ayya. Thank you so much. You are making me to think more. Amma, that is so kind of you. So the reason why we are raising this up, so this question is this: what are all the factors which initiates the imprints? It is a different form of a question, that what are all the 6 factors which initiates the thought? The question itself is very little different, but people started applying their own experience to it and then explaining it, so it will give them a good understanding of what is thought and how it is initiated. That's the ultimate goal of this question and answer session. Thank you for your guidance, Amma. Be blessed by the divine. Thank you, Ma. Thank you, Ayya. Blessed by the divine. Wishes and prayers to all. வாழ்க வளமுடன். Thank you, Ma. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். Shivakumar Ayya, do you have any thoughts, Ayya? வாழ்க வளமுடன். Be blessed by the divine. I feel like many of the unsuccessful thoughts keep repeatedly coming back to our mind, which is like a ripple effect, and make others at least to make it successful. So I do not know much about talking on the imprints, but thoughts many times for me, it happens immediately. I don't know whether I'm fortunate or not. Whatever I'm thinking, most of them, it happens immediately. And I enjoy every moment, especially after coming to Vedatrium. Few of them are unsuccessful, but it repeatedly wavers, but that is very rare. That's what I would like to conclude. So I don't have much comments on imprints thoughts. Be blessed with the divine.